கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ஷன்ஜரில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி, இந்த வீடியோவும் சரி, இந்த சேனலும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் கிடைச்ச மாதிரி இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட போர்ட்ஃபோலியோஸும் சரி, உங்களோட ரெஸ்யூம்ஸும் சரி, நீங்கள் வந்து 80s ஃப்ரெண்ட்லியாக வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், உங்களோட போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், ஆக்சுவலி அக்ஷன்ஜரில் பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஜாபோட ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ எனி இன்ஜினியரிங் டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அட்வான்ஸ்டு எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் அண்ட் டிசைன் கோட் அந்த டெஸ்ட் அப்ளிகேஷன் காம்பனன்ட்ஸ் கொலாபரேட் ஆன சிஸ்டம் ஆர்கிடெக்டர் ஃபார் த ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து அந்த ரோலாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொடுக்குற ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதை அனலைசிஸ் பண்ணி ஸோ அதை டிசைன் பண்ணி நீங்கள் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் ரோல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அனலைசஸ் டிசைன் கோட் அந்த டெஸ்ட் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் கோட் அக்ராஸ் 1 or more clients, பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஒர்க், மஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் அட்வான்ஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ரெக்வயர்மெண்ட் அனலைசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரோக்ராமிங் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் இந்த மல்டிபிள் சோர்சஸ் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மோர் தென் கிளைண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, C++ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் லினக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து OS லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி இன்ஜினியரிங் டிகிரி எந்த பீப்புள்ஸ் எந்த வேரியேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட ரோல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராஜெக்ட்டோட ரோலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் வந்து ஸ்கில்ஸ் வந்து லினக்ஸ், C++, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர், தென் கொலாபரேட்டிவ் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம், ஸோ எல்லா டீம்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கட்டும், ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேசிக்காக ஸோ ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு எம்பெடட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த எம்பெடட் சிஸ்டம் பற்றி பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கிட்டப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸோ பெருசாக டெக்னிக்கலாக எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் C++ தெரிஞ்சிருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக ஒர்த்தபிளான போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். பிகாஸ் வந்து ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE, BTech எனி ஸ்பெசிஃபிகேஷன், PG பார்த்தீங்கன்னா எனி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCom, ஸோ MSc இருக்கட்டும், ஸோ MCAவாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ இந்த ஜாபுக்கு ஏற்ற கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிற கீ ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. எம்பெடட் சிஸ்டம் டிசைன், அட்வான்ஸ் எம்பெடட், தென் அதுக்கப்புறம் சிஸ்டம் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்டிங், C++, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிசைன் டெவலப்மெண்ட், தென் ISO, SVN, எம்பெடட் லினக்ஸ், தென் கோடிங், RTOS, கிட், அதுக்கப்புறம் ஒய்காட், எம்பெடட் சிஸ்டம்ஸ், லினக்ஸ், அஜைல், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி கண்டிப்பாக கீ ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸோ ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன் கம்பெனி சைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா
டேரெக்டாக உங்களுக்கு வந்து கம்பெனி சைட்ஸ்க்கு வந்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அக்சென்சரில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெஃபரல் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை வந்து உங்கள் பீப்புள்ஸ்க்கு யாராவது அக்சென்சரில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் ரெஃபர் பண்ணுற மூலிமா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கண்டிப்பாக 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து இப்போவே கேட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.